டிஎன்பிஎஸ்சி 2024 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நடத்தினாங்க. இந்த தேர்வில் தமிழ் பகுதியிலிருந்து 100 கேள்வி வச்சுருந்தாங்க. தமிழ் தகுதி தேர்வு அப்படின்ட்டு 100 கேள்வியை கேட்டிருந்தாங்க. அந்த 100 கேள்வியையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். முந்தைய வீடியோவில் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் 48 கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 49வது கேள்வியிலிருந்து 100வது கேள்வி வரை இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் எல்லா கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள். 49வது கேள்வியை பாருங்கள். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலிருந்து சில கேள்விகளை அவங்க கேட்க போகிறாங்க. அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும். அந்த பதில் எங்கே இருக்குதுன்னா இந்த பத்திக்குள்ளேயே இருக்குது. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும். ஒரு கப்பல் இருக்குது. கப்பலில் பல வகையான உறுப்பு இருக்குது. அந்த உறுப்புக்கு பல பேர் வச்சுருக்காங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். ஒரு கப்பல் இருக்குதுன்னா அந்த கப்பலுடைய முதன்மையான அடிமரம், அடியில் இருக்கிற மரத்துக்கு எறான்னு பேர். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். குறுக்க போடுற மரத்தை பருமல் சொல்லுவாங்க. கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரமாகும். எல்லாருக்கும் தெரியும். சமுக்குன்னு ஒன்று இருக்குது. சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. இது எங்கே இருக்குதுன்னா இது 7th தமிழ் புத்தகத்தில் இருக்குது. நம்ம அங்கே படிச்சிருப்போம். அந்த பத்தியை கொடுத்துட்டு இதிலிருந்து நாங்கள் சில கேள்வியை கேட்போம், இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்ப்போம். 49வது கேள்வி. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயரை தேர்க. அடிமரத்துக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. என்ன பேர்? அடிமரத்துக்கு பேர் எறா. 50வது கேள்வி. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை தேர்க. முதன்மையான கருவி என்னன்னு கேட்குறாங்க. கப்பலை திருப்புறதுக்காக பயன்படுவது சுக்கான். 51வது கேள்வி. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க பயன்படும் உறுப்பு நங்கூரம். 52வது கேள்வி. கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன? குறுக்கு மரத்துக்கு பெயர் பருமல். 53வது கேள்வி. கப்பல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் குறிப்பிடுவது எதுன்னு கேட்குறாங்க. எந்த கருவியை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கருவியை பயன்படுத்துவாங்க? சமுக்கு அப்படிங்கிற கருவியை பயன்படுத்துவாங்க. 54வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பிழை இல்லாத தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒருமை பன்மை அதை நம்ம நீக்கிட்டு சரியான தொடரை கண்டுபிடிக்கணும். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார். பிழைத்தார் அதாவது ஏனையோர்னு வந்திருக்கு, பிழைத்தார்னு வந்திருக்கு, பொருந்தலை. அடுத்து 2வது ஆப்ஷன். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான், இதுவும் பொருந்தலை. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது, இதுவும் பொருந்தலை. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர், இது கரெக்டாக பொருந்தது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 55வது கேள்வி. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. இடது பக்கம் சொல்லையும் வலது பக்கம் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பாருங்கள், பொருத்தலாமா? வன்மை. வன்மை என்பதற்கு ஈகை என்பது பொருள். மேதை என்பதற்கு அறிவு நுட்பம் என்பது பொருள். புரை அப்படின்னா குற்றம் என்பது பொருள். மெய் அப்படின்னா உடல் அப்படின்பது பொருள். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 4, 1 இதுதான் ஆன்சர். 56வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். இடது பக்கம் சொல்லையும் வலது பக்கம் பொருளையும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பொருத்தணும். பாருங்கள், பொருத்தலாமா? முகில். முகில்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். காலன்னா யமன் அர்த்தம். மெத்தன்னா மிகவும்னு அர்த்தம். சேகரம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். அப்போ விடை சி தான் ஆன்சர். அடுத்து 57வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சொல்லையும் பொருளையும் பொறுத்த சொல்கிறாங்க. இடது பக்கம் சொல்லும் வலது பக்கம் பொருளும் இருக்குது, பொருத்தணும். பாருங்கள், பொலம். பொலம்னா அழகை குறிக்கும். கல் அப்படின்னா மலையை குறிக்கும். மல்லல்னா பலம். செருனா வயல். இதுதான் ஆன்சர். அப்போ பி தான் ஆன்சர். 58வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. இடது பக்கம் சொல்லையும் வலது பக்கம் பொருளையும் கொடுத்துருக்காங்க. நம்ம பொருத்தணும்.
என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஈரம், ஈரம்னா இரக்கத்தை குறிக்கும், நாணம்னா வெக்கத்தை குறிக்கும், முழவு அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி, செஞ்சொல் அப்படிங்கிறது திருந்திய சொல். அப்போ இதுதான் ஆன்சர். 59வது கேள்வி பிழை திருத்துதல். ஒரு ஓர் இதை சரியாக நம்ம கண்டுபிடிச்சி சென்டென்ஸ் அமைக்கணும். இதை நம்ம எப்படி அமைக்கணும் அப்படின்னா, அதாவது அ ஆ இ ஈ இப்படி உயிர் எழுத்துக்களில் ஒரு சொல் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரணும். உயிர்மை எழுத்து கா ngா இந்த மாதிரி ஒரு சொல் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னால் ஒரு என்பது வரணும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2வது சென்டென்ஸில் எல்லாமே ஈ இருக்குது. அப்போ ஈக்கு முன்னாடி ஓர் வரணும். இங்கேயும் வருது, இங்கேயும் வருது, ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கலாம். அடுத்து 2வது சென்டென்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், உயிர்மை எழுத்து வந்திருக்கு, இங்கே ஓர்னு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. அப்போ இதுதான் சரியான விடை. 60வது கேள்வி பிழை திருத்துதல். இங்கேயும் ஒரு ஓர் இதை கொடுத்து சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சரை பாருங்கள். ஓர் அழகிய, 2 இடத்துலையும் ஓர் வருது. சிற்றூரில் ஒரு குளம், ஒரு குளம் இப்படி தான் வரணும். அப்போ இதுதான் விடை. 61வது கேள்வி பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. பிழையை திருத்தி நம்ம சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும். இங்கேயும் ஓர் ஒரு அப்படி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு உலகம் அப்படிங்கிறது வராது, ஓர் நண்பன் வராது, ஒரு உயிர் வராது, ஓர் உயிர் இதுதான் வரும். இதுதான் விடை. 62வது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். சரியான தொடரை இங்கேயும் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி, இது சரியாக பொருந்தலை. பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு, இதுவும் சரியாக பொருந்தலை. அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள், இதுதான் கரெக்டாக வருது. அப்போ இதுதான் விடை. 63வது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். இங்கேயும் அதே மாதிரி தான் 4 ஆப்ஷன் இருக்குது, கண்டுபிடிக்கணும். விருந்தோம்பல் முதன்மையானது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் தப்பு. முதன்மையானது விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் தப்பு. விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் தமிழர்களின் முதன்மையானது தப்பு. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும், இதுதான் கரெக்டு. 64வது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், இதுதான் சரியான விடை. 65வது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணும். இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பழம் அல்ல, இவை பழங்கள் அன்று தப்பு. இது ஒருமையில் முடிஞ்சிருக்கு. இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல, இதுதான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இதுதான் ஆன்சர். 66வது கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. இங்கே பாருங்கள், 2 சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். குளவி இந்தலா வந்திருக்கு, குளவி இந்தலா வந்திருக்கு. இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளவி என்பது ஒரு வகையான பூச்சி, இந்த குளவி என்பது குழந்தையை குறிக்கும். 67வது கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பொருத்தமான பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நல்கினால், இதுக்கான பொருள் என்னங்கிறத நம்ம சொல்லணும். நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் என்பது பொருள். 68வது கேள்வி பின்வரும் மரபுத்தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. இங்கே ஒரு மரபுத்தொடரை கொடுத்துருக்காங்க, அதை இணையான பொருளோட பொருத்தணும். கண்ணை மூடிக்கொண்டு, இதை நம்ம எடுத்து பொருத்தணும். பாருங்கள், கண்ணை மூடிக்கொண்டு தேடி செல்லாமல் வராது, வழி அனுப்புதல் வராது, பார்த்து கொண்டிருந்தால் வராது, ஆராய்ந்து பாராமல் இதுதான் வரும். கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல் எதை செய்யாஞ்சாலும் அது தப்பாக தான் முடியும். 69வது கேள்வி கலைச்சொல்லை பொறுத்துக. இடதுபுறம் ஆங்கிலத்தில் கலைச்சொல்லையும் வலதுபுறம் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தலாம். மித் அப்படின்னா தொன்மம் அப்படின்னு அர்த்தம். அஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் அப்படின்னு அர்த்தம். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் அப்படின்னு அர்த்தம். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ விடை 3, 1, 4, 2 இதுதான் விடை. அடுத்து 70வது கேள்வி கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை கண்டறிக. இங்கே 4 கொடுத்துட்டு எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது அப்படின்னா இதுதான் சரியானது. அடுத்து 71வது கேள்வி கலைச்சொல் அறிதல். தவறான இணையை கண்டறிக. எது தப்புன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியை கேட்கல, தப்பு தான் கேட்குறாங்க. எது தப்பு அப்படின்னா மிசைல்னா ஏவுகணை கரெக்டு,
சலின் சாயில் அப்படின்னா கலர் நிலம் கரெக்டு. காம்பினேஷன்னா புணர்ச்சி கரெக்டு. சிக்கன் சூப் அப்படின்னா காய்கறி வடிசாறு, இது தவறு. அடுத்து 72வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. கூற்று காரணத்தை கொடுத்துட்டு அதை சரியா தவறான்னு கேட்குறாங்க. கூற்று செப்போலோசை வெண்பாவிற்கு உரியது. செப்போலோசை என்பது வெண்பாவுக்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. கூற்று கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. காரணம் என்ன? இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்போலோசை ஆகும். காரணம் இதுவும் சரிதான். அப்போ விடை கூற்று சரி, காரணமும் சரி. 73வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா இங்கேயும் கேட்டிருக்காங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஒரு எழுத்து தான் பொருள் தரக்கூடிய சொல்லாக அமைஞ்சா அதை ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்வார்கள். கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. காரணம் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்ற பொருள் தரும். இது காரணம் கிடையாது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 74வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. கூற்று சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. காரணம் பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும். 5 வகை கிடையாது, இது தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. 75வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடுன்னா என்ன, சூடுனா என்ன கண்டுபிடிக்கணும். ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான். சுடுனா சுடுதல், சூடுனா தீக்காயம், இது ஆன்சர். 76வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு, தோடு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். தொடு அப்படின்னா தொடுதலை குறிக்கும், தொட்டு பார்த்தல், இதையும் நம்ம சொல்லலாம். தோடு என்பது அணிகலனை குறிக்கும். 77வது கேள்வி, இரு பொருள் தருக. 2 பொருள் தரணும். அணி, இது பார்த்திங்கன்னா ஒரே சொல், அதுக்கு 2 பொருள் இருக்குது, கண்டுபிடிக்கணும். அணின்னா அழகையும் குறிக்கும், அணிகலனையும் குறிக்கும். 78வது கேள்வி, இரு பொருள் தருக. திங்கள், இதுக்கும் நம்ம 2 பொருளை கண்டுபிடிக்கணும். திங்கள் என்பது மாதத்தையும் குறிக்கும், சந்திரனையும் குறிக்கும். 79வது கேள்வி, இரு பொருள் தருக. தாரணி, தாரணிக்கும் 2 பொருள் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிக்கணும். தாரணி அப்படின்னா வையம்னு சொல்லுவாங்க, உலகம்னு சொல்லுவாங்க. 80வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். பொருத்தமான காலத்தை நம்ம பர்ஃபெக்டாக அமைக்கணும். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இது எந்த காலம்னு கேட்குறாங்க. பெற்றவர்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த காலம்? இறந்த காலம். அடுத்து 81வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் என்ன இருக்குது? கொதி என்பது இருக்குது. இதை சரியாக நம்ம ஃபிட் பண்ணி கரெக்டான சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். சோறு கொதி வந்தது, இது கரெக்டாக வருது. ஏரி கொதி நிரம்பியதுன்னு வராது. வானில் கொதி இடித்ததுன்னு வராது. கடலில் கொதி அடித்ததுன்னு வராது. ஸோ இதுதான் ஆன்சர். 82வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலிவலை டேஸ் தனி வலை வேண்டும். இது ஒரு பழமொழி. இங்கே என்ன வரும் அப்படின்னா, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும், இது ஆன்சர். 83வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. சரியான இணைப்பு சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. இங்கே ஒரு கோடு போட்டுட்டு நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எது இணைப்பு சொல்லாக வரும்னு கேட்குறாங்க. எது வரும்னா அதனால் அப்படிங்கிறது வரும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படி அப்படிங்கிறது கரெக்டாக வரும். 84வது கேள்வி, சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஒரு கோடு போட்டுட்டு மரங்கள் தான் மலைக்கு அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எந்த சென்டென்ஸ் கரெக்டாக வரும் அப்படின்னா, இங்கே ஏனெனில் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. 85வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. வினாச்சொல்லை நம்ம கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணணும். டேஷ் போட்டுட்டு சொற்களை பேச வேண்டும். இங்கே எது கரெக்டாக வரும் அப்படின்னா, என்ன சொற்களை பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும், எதற்கு சொற்களை பேச வேண்டும், யாது சொற்களை பேச வேண்டும், நம்ம ஃபிட் பண்ணி பார்க்குறோம். இங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. எப்படி சொற்களை பேச வேண்டும் என்பது தான் கரெக்டாக வருது. 86வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. என்ன வினாச்சொல்? கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் கொடுத்துட்டு இங்கே கோடு போட்டிருக்காங்க. இங்கே நம்ம எடுத்து ஃபிட் பண்ணணும்.
வாகனங்கள் யாவைன்னு வருமா, எதுன்னு வருமா, யாதுன்னு வருமா, என்னன்னு வருமா? இங்கே கரெக்டான விடைங்கிறது யாவை. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை அப்படி தான் சொல்லணும். 87வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இங்கேயும் நம்ம வினாச்சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணும். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது ஒரு டேஸ் விட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஃபிட் பண்ணணும். எவை, யார், என்ன, யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து யாது அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது அப்படிங்கிறது கரெக்டு. 88வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரி, இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். அங்கு வருவீர்கள், இது வந்து எதிர்காலம். இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்டு. அங்கு வருவீர்கள் இனிமேல் தான் வரப்போகிறாங்க. அங்கு வருவீர்கள் இறந்த காலமா? இறந்த காலம் கிடையாது. அங்கு வந்தீர்கள் எதிர்காலமா? கிடையாது. அங்கு வருவீர்கள் நிகழ்காலமா? கிடையாது. அங்கு வருவீர்கள் என்பது எதிர்காலம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 89வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். என்ன கொடுத்துருக்காங்க? பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இது என்ன காலம்னு கேட்குறாங்க. நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா, வருங்காலமான்னு கேட்குறாங்க. இது எப்போ நடந்திருக்கு? இறந்த காலத்தில் நடந்திருக்கு. 90வது கேள்வி, பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தான் கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, இது பேச்சு வழக்கு தொடர் கரெக்டு. உழவர்கள் வயலில் இறங்குறாங்க இப்படியும் சொல்லுவாங்க. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள், இது வந்து எழுத்து வழக்கு தொடர். இதுதான் ஆன்சர். அடுத்து 91வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புதிய சொல்லை நம்ம உருவாக்கணும். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப டேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா குடும்ப விளக்கு என்பது தான் அவருடைய சிறந்த படைப்பு. 92வது கேள்வி, பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. எது பேச்சு வழக்கு இல்லையோ அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். சரியா சொன்னங்கிறது பேச்சு வழக்கு, ரைட்டாக சொன்னங்கிறது பேச்சு வழக்கு, சரியா சொன்னங்கிறது பேச்சு வழக்கு, சரியாக சொன்னாய் என்பது இது வந்து பேச்சு வழக்கு கிடையாது, எழுத்து வழக்கு. அடுத்து 93வது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இதில் வந்து சரியானதை கண்டறிக. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் தலையணையில் படுத்தான், அதாவது பேச்சு வழக்கில் இருக்கிறத எழுத்து வழக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி சரியானதாக சொல்லணும். அப்போ அவன் தலையணையில் படுத்தான் என்பது கரெக்டு. அவன் தலகாணியில் படுத்தான் தப்பு, தலவாணியில் படுத்தான் தப்பு, அவன் தலகாயில் படுத்தான் தப்பு. அவன் தலையணையில் படுத்தான் என்பது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 94வது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். விளக்கு துளக்கு, விளக்கு விளக்கு, விளக்கு விளக்கு, விளக்கு விளக்கு, இதில் எது கரெக்டாக வரும்னு கேட்குறாங்க. இதுதான் கரெக்டாக வரும். விளக்கு அப்படி சொல்லுவாங்க, விளக்கு அப்படின்னும் நம்ம எழுத்து வழக்கில் பயன்படுத்துவோம். 95வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறிகள், அந்த நிறுத்தற்குறியை நம்ம கண்டுபிடிச்சி அதை சரியான விடையாக நம்ம சொல்லணும். இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் கரெக்டாக வரும். இப்படியும் நடக்குமா அப்படின்னு போட்டு இங்கே கேள்விக்குறி வரக்கூடாது. இப்படியும் இங்கே ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க தப்பு, இங்கேயும் போட்டிருக்காங்க தப்பு. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 96வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். யார் நீ என கேட்டான் கணியன், இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஏன்னா இங்கே பாருங்கள், யார் நீ இங்கே கேள்விக்குறி வரக்கூடாது. இங்கேயும் பாருங்கள் தப்பாக வச்சுருக்காங்க, இங்கேயும் தப்பாக வச்சுருக்காங்க. அடுத்து 97வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அப்படியே நார்மலாக வந்து சொல்கிற மாதிரி அமைக்கணும். இங்கே எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா இரண்டாவதாக இருக்கிறது தான் ஆன்சர். தம்பி போட்டு இங்கே ஒரு கமக்குறி போட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு போடணும், இதுதான் ஆன்சர். 98வது கேள்வி, ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஊர் பெயருடைய மரு வந்து இந்த குரூப் 4 சிலபஸில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மயிலாப்பூர் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா மயிலைன்னு சொல்கிறோம். 99வது கேள்வி, ஊர் பெயர் மருவை கண்டறிக. மன்னார்குடிங்கிறத என்னன்னு சொல்கிறாங்க, மண்ணைன்னு சொல்கிறாங்க. அடுத்து 100வது கேள்வி, ஊர் பெயரின் மருவை கண்டறிக. நாகப்பட்டினம், இதை வந்து என்ன சொல்கிறாங்க, நாகைன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய நம்ம வினாக்களை எடுத்து அதை டீகோட் பண்ணி வீடியோவை போட்டுட்ருக்கோம். அது எல்லாத்துக்கும் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது.
அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.